Trichy Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்ற ஜனாதிபதிகள் எதேச்சதிகாரமாகவே செயற்பட்டனர் என்கிறார் டியு குணசேகர. அடுத்து வரும் 48 மணி நேரத்துக்கு சட்டவிரோதமான பிரச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறார் தேர்தல்கள் ஆணையாளர். அசாத் மௌலானாவின் சர்ச்சைக்குரிய உள்ளடக்குகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முற்பட்டதாக தங்கள் தரப்பின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. தேர்தலுக்கு பின் எல்போர்ட் பாராளுமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டால் நாட்டுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படலாம் என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்ற அனைத்து ஜனாதிபதிகளும் எதேச்சதிகாரமாகவே செயற்பட்டு வந்துள்ளனர். அதனால் அனுரகுமார திசாநாயக்கவும் அந்த நிலைமைக்கு செல்லாமல் இருப்பதற்கு மக்கள் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை வழங்கக்கூடாது என முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருமான டியு குணசேகர தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி காரியாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், மக்களின் ஆணையில் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை கோருவது நியாயமான கோரிக்கையாகும். ஆனால் அந்த கட்சியில் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இந்த அரசியலில் அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை வழங்குமாறு தெரிவித்து வருகின்றனர். நாட்டின் வரலாறு தெரியாதவர்களே இவ்வாறு கோரி வருகின்றனர். இலங்கையின் வரலாற்றில் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே.ஆர். ஜெயவர்தன, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோத்தபாய ராஜபக்ஷ ஆகியோர் 3/2 பெரும்பான்மையை பெற்று ஆட்சி செய்தனர். இவர்கள் அனைவரும் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு எதேச்சதிகாரமாகவே செயற்பட்டனர். அந்த நிலை அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஏற்படக்கூடாது. மஹிந்த ராஜபக்ச 3/2 பெரும்பான்மையை பெற்று 17 வருடங்கள் ஆட்சி செய்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு எடுத்த நடவடிக்கை ஒன்றுமே இல்லை. கோட்டபாய ராஜபக்ஷ மக்கள் ஆணையை தன்னிச்சையாக பயன்படுத்தி பல பிழையான தீர்மானங்களை எடுத்தார். அதனால் ஏற்பட்ட நெருக்கடியால் அவருக்கு ஆட்சியை விட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஜே.ஆர். ஜெயவர்தன 6/5 அதிகாரத்தை பாராளுமன்றத்தில் பெற்றுக்கொண்டு நாட்டில் திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தினார். எமது நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு ஊழல் பிரதான காரணம் அல்ல, பொருளாதார மூலோபாய திட்டத்தின் தவறாகும். திறந்த பொருளாதார கொள்கை மூலமே பொருளாதார நெருக்கடி நிலைக்கு செல்ல காரணமாகும். உற்பத்தி பொருளாதாரத்தை ஆரம்பிப்பதே இந்த பிரச்சினைக்கு தீர்வாகும். அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என்பதுடன் பலமான எதிர்க்கட்சியையும் அமைக்க வேண்டும். அதன் மூலமே நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த முடியும். ஜே.ஆர். ஜெயவர்தன 6/5 பெரும்பான்மை எடுத்தபோது பாராளுமன்றத்தில் நாங்கள் 9 பேரே இருந்தோம். அவ்வாறு இருந்தும் எந்த சட்ட மூலத்தையும் பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் அனுமதிக்க நாங்கள் இடமளிக்கவில்லை. அதனால் அரசாங்கத்தின் காலை வாரும் எதிர்க்கட்சி அல்லாமல் வலிமையான எதிர்க்கட்சியை உருவாக்க மக்கள் சர்வஜன அதிகார கட்சிக்கு ஆணை வழங்க வேண்டும். அரசாங்கமும் எதிர்க்கட்சியின் உதவியை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தை கொண்டு செல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் டியு குணசேகர. வேட்பாளர்களும் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களும் அடுத்து வரும் 48 மணி நேரத்துக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். பொது தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன. சகல வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
அமைதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தல் நடத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் நேற்று திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டன. வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பொது தேர்தலின் போது வாக்காளரின் இடது கை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளமிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளருக்கு இடது கை ஆட்காட்டி விரல் இல்லாதிருப்பின் அவரது வலது கையில் உள்ள வேறு ஏதேனும் ஒரு விரலில் உரிய அடையாளமிடப்படும். இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பின் போது வாக்காளரின் இடது கை சுண்டு விரலில் உரிய அடையாளமிடப்பட்டது. அத்துடன் 2024 10/26 சனிக்கிழமை நடைபெற்ற காலி மாவட்ட எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலில் வாக்காளரின் இடது கை பெருவிரல் உரிய அடையாளமிடப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் 1981 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் 38(3) ஆவண்ணா பிரிவின் பிரகாரம் வாக்களிப்பின் போது வாக்களிப்பதை அடையாளப்படுத்துவதை அடையாளமிடுவதில் எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பொது தேர்தலின் போது வாக்காளரின் இடது கை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளமிடப்படும். வாக்காளருக்கு இடது கை ஆட்காட்டி விரல் இல்லாதிருப்பின் அவரது வலது கையில் உள்ள வேறு ஏதேனும் ஒரு விரலில் உரிய அடையாளமிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் சில பகுதிகளுக்கு வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படாமல் உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேலும் 50,000 வாக்காளர் அட்டைகள் அஞ்சல் நிலையங்களில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 27 முதல் இந்த மாதம் 7 வரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு அஞ்சல் திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்டன. இந்த நிலையில் இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப் பெறாதவர்கள் அருகிலுள்ள அஞ்சல் திணைக்களத்துக்கு சென்று பெற்றுக்கொள்ளுமாறு பிரதி தபால்மா அதிபர் ராஜித்த கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளன. அந்த வகையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள தபால் நிலையங்களில் பெற்றுக்கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்ட ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா என்ற நபர் தெரிவித்த சர்ச்சைக்குரிய உள்ளடக்கங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான விசாரணை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இன்றைய தினம் சிஐடியினரால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா விடுத்த சேனல் 4 ஊடகத்திற்கு தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலத்தை பெறுவதற்காக பிள்ளையான் அழைக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தனக்கு எவ்விதமான அழைப்புகளும் கிடைக்கவில்லை என்றும் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரே விசாரணைகளுக்கு செல்ல உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதிவு செய்யப்படாத வேன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள லொஹான் ரத்வத்த தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 19ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அன்றைய தினம் இந்த மனு தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பில் காவல்துறை மா அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் அனுப்புமாறும் நீதிமன்றம் மனுதாரர்களுக்கு அறிவித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க பயன்படுத்திய கருப்பு நிற V8 ரக சொகுசு ரக வாகனத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பொறுப்பேற்று நீதிமன்றத்திடம் கையளிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தாக்கல் செய்த மனு மீதான ஆராய்வின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சொகுசு ரக வாகனத்தை மேலதிக பரிசோதனைக்காக அரச இரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்புமாறு நீதிவான் முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இலங்கை மின்சார சபை மேலும் 2 வார கால அவகாசம் கோரியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி வரையில் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்காக மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கால அவகாசம் வழங்கியிருந்தது. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் மேலும் தரவு பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டுமெனவும் அதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்காக மேலும் 2 வார கால அவகாசம் தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபை கோரியுள்ளது. சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றை அடுத்து ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கமைய சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் 4 உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீசார் சுன்னாகம் பகுதியில் முன்னால் பயணித்த வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த வேன் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் 2 போலீசார் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து குறித்த பகுதிக்கு சிவில் உடையில் பிரவேசித்த போலீசார் விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்டுள்ளனர். இதன்போது வேனில் வந்த தரப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் விபத்துக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற்று வெளியேறியதாகவும் மற்றொரு உத்தியோகத்தர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முற்பட்டதாக தங்கள் தரப்பின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரானின் புரட்சிகர இராணுவத்தினால் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் பர்ஷாத் ஷகேரி என்பவருக்கு எதிராக மன்ஹட்டன் ஃபெடரல் நீதிமன்றில் அமெரிக்க நீதி சேவை திணைக்களம் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்தது. அத்துடன் குறித்த நபர் இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து பாரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் குறித்த குற்றப்பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி தொடர்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகேப் பதிலளித்துள்ளார். அதன்படி அமெரிக்காவினால் ஈரான் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள அவர் அவை முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் விமர்சித்துள்ளார். இது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கும் நோக்கில் ஈரானிய எதிர்ப்பாளர்களால் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட சதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாயினும் இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த ஈரானிய புரட்சிகர இராணுவத்தினர் பர்ஷாத் ஷகேரியை நியமித்ததாக அமெரிக்கா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. தேர்தலில் எல்போர்ட் பாராளுமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டால் நாட்டுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படலாம். ஜனாதிபதி முதல் திசை காட்டியில் இருக்கும் ஆட்சியாளர்கள் யாருக்கும் அனுபவம் இல்லை என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளது. அதனால் ஆட்சி செய்த அனுபவமுள்ள சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை அதிகம் பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
புதிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடும் கொழும்பு மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து திங்கட்கிழமை மருதானையில் நடைபெற்ற இறுதி நேர பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டில் இருந்த அனைத்து வரிசைகளையும் நாங்கள் நிறுத்தினோம். நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி அனைத்து கடன்களையும் முகாமைத்துவம் செய்து கொண்டோம். 2028ஆம் ஆண்டு நாங்கள் கடனை செலுத்துவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு 2042 வரை காலம் இருக்கிறது. கடன் செலுத்தவில்லை என்றால் மீண்டும் வரிசை யுகத்துக்கு செல்ல வேண்டி வரும். ஜனாதிபதி இதுவரை பொருளாதார இலக்கு தொடர்பில் தெரிவிக்கவில்லை. அதனால் பாரிய நிச்சயமற்ற நிலை இருந்து வருகிறது. தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு, தேங்காயின் விலை தேங்காய் மரத்தை விட உயர்ந்துள்ளது. பொருட்களின் விலை தாமரை கோபுரம் போன்று உயர்ந்து செல்கிறது. முட்டை விலை அதிகரித்து செல்கிறது. இதற்கு தீர்வு காண அரசாங்கத்துக்கு முடியுமா? இந்த அரசாங்கம் நாணய நிதியத்துடன் எவ்வாறு கலந்துரையாடுகிறது? ஜனாதிபதி தேர்தலில் வளமான நாடு, அழகான வாழ்க்கை கொள்கையை கொண்டு வந்தார்கள். அவற்றை செயற்படுத்த முடியுமா? வரி நிவாரணம் வழங்குவதாக ஜனாதிபதி தேர்தலின் போது தெரிவித்தார். அவை கிடைக்கிறதா இல்லையா என தெரிவிக்க வேண்டும். நாடு முன்னுக்கு செல்வதாக இருந்தால் 108% வருடாந்த பொருளாதார அபிவிருத்தி இருக்க வேண்டும். இவற்றை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? ஸ்ரீலங்காவின் விமான சேவையை வைத்துக் கொள்வதா இல்லையா என்று தெரிவிக்க வேண்டும். திசை காட்டி முன்வைத்திருக்கும் பொருளாதார வேலை திட்டத்துக்கு என்ன நடந்திருக்கிறது? மக்கள் விடுதலை முன்னணியின் பொருளாதார வேலை திட்டத்துக்கு அமைய அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியுமா? தேசிய மக்கள் சக்தியில் வியத்மகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஜனாதிபதி கோட்டாபே இல்லாமலாக்கினார்கள். இவர்களையும் இல்லாமலாக்க அவர்கள் தற்போது திசை காட்டியில் போட்டியிடுகின்றனர். நாட்டுக்கு திறந்த பொருளாதாரம் இருக்க வேண்டும். நான் எப்போதும் பொருளாதாரத்தை திறந்து விட்டிருந்தேன். திசை காட்டியில் இருக்கும் திட்டங்கள் அனைத்தும் தோல்வி அடைந்துள்ளன. அது தொடர்பில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் நாங்கள் அறிமுகப்படுத்திய பயணத்தில் செல்லுங்கள். இந்த பயணத்தில் இருந்து தூரமாக வேண்டாம். அவ்வாறு இடம்பெற்றால் இந்த பொருளாதாரத்தை கையாள முடியாது. மேலும் உதய செனவிரத்ன அறிக்கையை செயற்படுத்த திசை காட்டி அரச ஊழியர்கள் ஏன் எதிர்ப்பு? இந்த வேலை திட்டத்தை செயற்படுத்த வேண்டும். திசை காட்டியின் பொருளாதார சபையில் வேலை செய்ய முடியாது. அந்த சபையில் வணிக கல்வி தொடர்பில் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். வியாபார முகாமைத்துவம், சமூக விஞ்ஞானம் தொடர்பில் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். சமஸ்கிருத மொழி தெரிந்தவர்களும் இருக்கிறார்களாம். என்றாலும் பொருளாதார தொடர்பில் அவர்களுக்கு என்ன தெரியும்? இது அறியாதவர்கள் இருக்கின்ற அனுபவமில்லாத அரசாங்கமாகும். ஜனாதிபதி முதல் யாருக்கும் அனுபவம் இல்லை. அவர்களின் வேட்பாளர்கள் யார் என்று தெரியுமா? மறைந்திருக்கும் வேட்பாளரை கண்டுபிடித்து உறுப்பினராக்குமாறு தெரிவிக்கிறார்கள். அதனால் அனுபவமில்லாதவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதா? அதனால் தற்போது இருப்பது எல்போட் அரசாங்கம். எல்போட் அரசாங்கமும் எல்போட் பாராளுமன்றமும் இருந்தால் பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். நாடு சீரழிந்துவிடும். எனவே நாங்கள் எல்போட் அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்வதா இல்லையா என ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.